ஹாய் ஆல். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி நெறைய பேர் எம்என்சில பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒரு கேண்டிடேட் பத்தி பார்க்கலாம். ஹாய். ஹாய் மேம். உங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் நவீன் விக்னேஷ். நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் கோயம்புத்தூர்ல 2022ல முடிச்சேன். 1 இயர் ஆக்சுவலா எதுவும் இல்லாம இருந்தேன். சரி கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுனால, YouTubeல வந்து சரி தேடி பார்த்தேன். இந்த மாரி கோர்ஸ் ஏதாச்சும் எங்கனா நல்லா சொல்லுவாங்களான்ட்டு. ஸோ நெறைய தேடி பார்க்கும்போது, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இருந்தது வந்து யூனிக் டெக்னாலஜிஸ் தான். ஸோ வந்து நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் மேம். ஓகே. நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேம் 1 இயர் எதுவும் பண்ணல ஆக்சுவலா. சரி எதனா கோர்ஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்ததுனால, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி எதனா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு டெக்னாலஜி இல்ல ஏதாவது இன்ஸ்டிடியூட் கிடைச்சா போலான்ட்டு. எனக்கு அதுல யூனிக் வந்து கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபையாவே இருந்துச்சு. ஸோ நான் யூனிக் ஜாயின் பண்ணேன் மேம் ஸோ அதுக்கு. யூனிக்கோட ரிவ்யூவ வந்து நீங்க YouTubeல தான் பார்த்தீங்க. எஸ் மேம். ஓகே. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு ரிவ்யூஸ். எஸ். ஓகே டன். உங்க இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேம் கோர்ஸ் வந்து நான் பைத்தான் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலா ஆ ஃபர்ஸ்ட்டு சேரும்போது நான் பயந்துட்டு இருந்தேன். என்னடா இது நம்மளால கோட் பண்ண முடியுமா? அப்டின்ட்டு. பட் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளால முடியுமான்ட்டு. பட் இங்க சேர்ந்துட்ட அப்புறம் அந்த அந்த டவுட் தான் முதல்ல எனக்கு ஆக்சுவலி கிளியர் ஆச்சு. சரி நம்மளாலயே கோட் போட முடியும் அப்டின்னிட்டு. அண்ட் நான் வந்து இப்போ 2 டாப் எம்என்சிஸ்ல பிளேஸ் ஆயிருக்கேன். ஒண்ணு கான்சென்ட்ரிக்ஸ் அண்ட் அனதர் வந்து டிசிஎஸ். சூப்பர், சூப்பர். ஓகே. உங்கள மாரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆ முதல்ல உங்களுக்கு எந்த ஐடி ஆர் நான் ஐடி அத பத்தி பயப்படவே வேண்டாம். நீங்க எதுவா இருந்தாலும் இங்க வந்து உங்களோட இந்த 3 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ் சம்திங் அதுக்குள்ள உங்களோட ஹார்ட் ஒர்க்க நீங்க குடுத்தீங்கன்னா, இவங்க சொல்லிக் குடுக்கறதுக்கு நீங்க இன்னும் சீக்கிரம் ஈஸியா புரிஞ்சுப்பீங்க கோடிங்க. பிளேஸ் ஆகலாம் சீக்கிரம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் யூர் டைம். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் அண்ட் கான்சென்ட்ரிக்ஸ் இந்த 2 இடத்துல தான் அவருக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பைத்தன்ல டெடிகேட்டடா அவரோட டைம் அண்ட் எஃபர்ட்ட போட்டதுனால. ஸோ பைத்தன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜா நீங்க வந்து உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்ட வந்து போடும்போது, உங்களால வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்ப என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மென்ட் இருக்கு, ஏஐ இருக்கு, மெஷின் லேர்னிங் அண்ட் ஆல்சோ இன் டேட்டா சயன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஐடி டெக்னாலஜின்னு சூஸ் பண்ணும்போது, நீங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் டெடிகேஷன் எவ்வளவு போடுறீங்களோ, அதுக்கேத்த மாரி ரிவார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இவர் ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தான் எங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி நெறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நெறைய டாப் எம்என்சிஸ்ல பிளேஸ் ஆகுறாங்க. நெறைய டெக்னாலஜிஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. ஸோ எங்களால வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேண்டிடேட்ட உங்ககிட்ட காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி நெறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதே மாரி நீங்களும் அதுல ஒண்ணா இருக்கலாம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து பைத்தன் மட்டும் கிடையாது. மத்த நெறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜாவா, .NET, ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். ஸோ போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வர்றது கிடையாது. நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் அதாவது அதர் தன் பிஇ ஆர் எனி அதர் டிகிரிஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து எங்க கிட்ட கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நல்ல ஒரு டாப் எம்என்சிஸ்ல பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மற்ற டெக்னாலஜிஸ்லயும் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க.